விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 27ஆம் நாள் 10/4/2026 வெள்ளிக்கிழமை இரவு 11:16 மணி வரை தேய்பிறை அஷ்டமி திதியும், காலை 11:28 மணி வரை பூராடம் நட்சத்திரமும், பிரபாலரிஷ்ட யோகமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கின்ற நேரம் காலை 6 மணியிலிருந்து 8 மணி வரையும், மதியம் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரை உள்ள நேரமும் ஆகும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரோகிணி மற்றும் மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: மேசத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் புதன் ராகு, மீனத்தில் சூரியன் செவ்வாய் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சூரியனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு நிகழ்வுகளை மேற்கொண்டால் அந்த நிகழ்வு சிறப்படையும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, பழைய வீடு வாகனம் பழுதுகளை சரி செய்ய உகந்த தினம், ஆன்மீக பணிகளை மேற்கொள்ள உகந்ததான், தடைப்பட்ட பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம். பொதுவாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை பைரவர் வழிபாடு செய்து சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் மேன்மைகளையும் கொடுக்கும். அதாவது பைரவர் வழிபாடு செய்வது இன்றைய தினத்தில் அஷ்டமி என்ற முறையில் நல்லதொரு உயர்வான அனுகூலத்தையும் சாதகமான சூழல்களையும் கொடுக்கும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், பொதுவாகவே 4ஆம் பாவகம் வீடு வாகனம் சொத்து சார்ந்த விஷயங்களை சொல்லுகிற பாவகம், உயர்கல்வி சார்ந்த அமைப்புகளையும் 4ஆம் பாவகமே சொல்லும். இந்த பாவகத்தோடு அதிகமாக சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளுகிற சூழல்ல அந்த கிரக தசாபுக்திகள் வருகிற பொழுது வீடு வாகனம் சொத்து வாங்குகிற அமைப்பு, உயர்கல்வி பயிலுவதற்கான சூழல்கள் எல்லாம் அமையும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லுகிற மிக முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. மேச ராசி என்பர்களே, இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? மேசத்திற்கு மேன்மையை கொடுக்கின்ற வகையிலும் புகழ் சேர்க்கின்ற வகையிலும் இன்றைய நாள் அனைத்திலும் உறுதியான தன்மைகளை கொண்ட தினமாக இருக்கிறது. எல்லா விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். சிக்கலான அனுபவங்கள் நீங்கி சிந்தித்து செயலாற்றி வெற்றி காணுவதற்கான சூழல்கள் எல்லாம் நிறைவான முறையில் அமையப்பெறுகிற தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். ராசியில் இருக்கின்ற சுக்கிரன் உங்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்களையும் அதிர்ஷ்ட சூழல்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். கூடுதலாக மனம் விரும்புகிற நிகழ்வுகள் எல்லாம் சிறப்புற நடக்கின்ற நாளாகவும் இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக தடை ஏற்பட்டு வந்த திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்ததாக இருக்கும். பொருளாதார மேன்மை உண்டாகும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். சகோதர உறவுகளால் ஆதாயமான சூழல்கள் உண்டு. அனைத்திலும் அனுசரித்து போகிற தன்மை, அனைவராலும் புகழப்படுகிற சூழல்கள் உள்ள நாளாக இன்றைய நாள் இருக்கும். எதிலும் தெளிவான ஒரு செயல்பாடோடு இருப்பீர்கள். சகோதர வழி உறவுகளால் ஆதாயம் உருவாகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்குகிற நிகழ்வுகளை தவிர்ப்பது நல்லது. ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். குறிப்பாக வீடு வாகனம் பூமி தொடர்பான விஷயங்களில் சற்று சிக்கலான அணுகுமுறைகள் இருக்கும். கவனமாக இருங்கள். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் சற்று சாதகமில்லாத சூழல் காணப்படும். வரவேண்டிய பணம் நிறைவான முறையில் கைக்கு வந்து சேரும். போட்டிகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் அனுகூலம் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. நிதானமாக பேசி முடிவெடுப்பது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் விலகும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு இன்றைய நாள் தைரியம் தன்னம்பிக்கை மேம்படும். குறிப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமையோடு இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் உகந்ததான சூழல்களோடு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும்.
ரிஷப ராசி என்பர்களே, ரிஷபத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எந்த அளவிலான தன்மையில் இருக்கிறது? எல்லா வகையான முன்னேற்றங்களும் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய நாள் அமையும். குறிப்பாக 12 சுக்கிரன், 2 குரு, இந்த மாதிரியான கிரக தொடர்புகள் எல்லாமே ஒருபுறம் தனவரவுகள் மிகுந்தாலும் செலவுகளும் சுப செலவுகள் தவிர்க்க இயலாததாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டுகிறது. அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் அமைப்பில் நல்லதொரு உயர்வான சூழல்கள் ஏற்படும். எதிர்பாராத தனவரவு உண்டு, பொருளாதார மேன்மை உண்டு, குடும்ப உறவுகளுக்குள் மதிப்பு மரியாதையும் மேம்படும். தொடர்ந்து தடையேற்பட்டு வந்த திருமணங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். 10ஆம் பாவகத்தில் தனித்து ராகு இருப்பதால் சுயதொழில் புரிகின்ற அன்பர்கள் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்தை யோசித்து மேற்கொள்வது நல்லது. எல்லா வகையிலுமே நல்லதே நடக்கும். நிதி மேலாண்மை சிறப்படையும், எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். வெளியூரில் இருந்து வரும் தகவல்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பண வரவும் இயல்பான சூழலில் இருக்கும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களால் அனுகூலமான தன்மைகள் உண்டு. தொழில் பங்குதாரர்களோடு அனுசரித்து போவது சிறப்பு. ராஜயோகாதிபதி சூரியன் சனி இந்த இணைவு, அதாவது இந்த சனி சூரியன் இணைவு அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த நிலையிலுமே இந்த பாரம்பரியமான தொழில், தந்தை வழி தொழில் செய்கிற அன்பர்கள், எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட் மற்றும் விவசாயம், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் போன்ற துறை அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சற்று பலவீனமான சூழலை கொடுக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பதும், மேற்சொன்ன துறைகளில் சொந்தமாக தொழில் புரிகிற அன்பர்கள் கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் கூடுதலாக அலைய வேண்டிய தன்மைகள் இருக்கும். சக ஊழியர்களால் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வாழ்க்கை துணை மூலம் நன்மை உண்டாகும். குடும்ப உறவுகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெண்மணிகளுக்கு தடைபட்டு வந்த சுபகாரியங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நல்லவிதமான முறையில் பூர்த்தியாகும். கலைத்துறை அன்பர்களும் அரசியல்வாதிகளும் நல்லதொரு அனுகூலத்தை நிறைவாக பெறுகிற தினமாக ரிஷபத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. மிருகஸ்ரீச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய நாளினுடைய கிரக சூழல்கள் எல்லாம் எந்த அளவிலான தன்மையில் இருக்கிறது? உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் பூர்த்தியாகுமா? சிந்திக்கின்ற செயல்கள் அனைத்தும் மேம்பட்டதொரு புகழை சேர்க்குமா அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக 11ஆம் இடம் சுக்கிரனுடைய இருப்பின் காரணமாகவும், 10ஆம் பாவகம் சூரியன், சனி, செவ்வாய், புதன் போன்ற கிரக இணைவுகளோடு ராசிநாதன் பலவீனப்பட்ட சூழலை காட்டுகிறது. கூடுதலாக புதனினுடைய பெயர்ச்சி மீன வீட்டிற்குள் வந்துவிட்டது அப்படிங்கிற அடிப்படையிலும், அந்த புதன் சனி செவ்வாயோடு மிக நெருக்கமாக இணைந்திருக்கிறார் என்ற தன்மையிலும் ராசிநாதன் சற்று பலவீனமான நிலையிலேயே இருக்கிறார். நீச்சத்தையும் அடைந்து விட்டார். சனி செவ்வாயினுடைய தொடர்பையும் பெற்றுவிட்டதால் கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது. எதை செய்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து செய்வது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். ஒரு காரியத்தை செய்யும் முன்பாக இது சரியா தவறா என்று பலமுறை யோசித்து செய்வது நல்லது. ஏன்னா ராசிநாதன் மிக்க பலவீனமாக இருக்கிறார். கவனமாக இருங்கள். மனதளவில் குழப்பம் மேம்படும். எல்லா வகையிலும் சில விஷயங்களை யோசிக்காமல் செய்வதை தவிர்ப்பதும், உங்களை விட அனுபவத்தில் உயர்ந்தவர்களிடம் கலந்தாலோசித்து செய்வதும் சாதகமான தன்மைக்கு வழிவகுக்கும். மற்றபடிக்கு ராசியில் இருக்கின்ற குரு மற்ற பலவீனங்களை சரி செய்வார். கூடுதலாக சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருப்பதும் சில அனுகூலங்களை கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் கூடுதலாக இருக்கும். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுகிற விஷயங்களில் அதிக கவனமாக இருப்பது நல்லது. தேவையற்ற வீண் பிரச்சனைகளில் ஈடுபடாமல் தவிர்ப்பது அனுகூலத்தை கொடுக்கும். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் சார்ந்த அமைப்புகளிலும் சாதகமான தன்மைகள் இருக்கும். குறிப்பாக ஏற்கனவே நடந்து முடிந்த சில சம்பவங்களின் மூலமாக மனக்கவலை தோன்றி மறையும். தொழில்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள் கிடைப்பது தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் எதிலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவது நல்லது. பணியிடங்களில் அனுசரித்து போவது அனுகூலமான சூழலுக்கு வழிவகுக்கும். குடும்பத்திலிருந்து பிரிந்து சென்ற நபர் மீண்டும் வந்து சேருவதற்கான சூழல்களும் அதனால் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களும் ஏற்படும். வாழ்க்கை துணைக்காக குறிப்பிட்ட அளவு சில செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும். கோபத்தை குறைத்து இனிமையாகவும் நிதானமாகவும் பேசுவதன் மூலமாக குடும்பத்தில் அமைதி உண்டாகும். வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். பெண்மணிகளுக்கு எந்த காரியத்தையும் கவனத்தோடு செய்வது நல்லது. மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற விஷயங்களில் அனுகூலங்கள் உண்டு.
கலைத்துறை அன்பர்களுக்கு மாற்றங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு தடைகள் எல்லாம் முழுமையாக நீங்கக்கூடிய நாளாக மிதுனத்திற்கு சிறப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகிற தினமாகவும், திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான கிரக வல்லமை இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறது? எதிர்பார்ப்புகளை எல்லாம் சமாளிக்கின்ற வண்ணம் உயர்வுகளோடு கூடிய தினமாக கடகத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். தடைகள் எல்லாம் முழுமையாக விலகப் போகிறது. தைரியமான செயல்பாடுகளும் மேம்பட்ட சூழலும் அதிகரிக்கப் போகிறது. பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் பாவகம் சற்று பலவீனமாக இருக்கிறது. தந்தை மகன் உறவில் விட்டு கொடுத்து போவது நல்லது. பூர்வீக சொத்துக்களால் சற்று சங்கடமான அணுகுமுறைகள் ஏற்படலாம், உஷாராக இருங்கள். அரசியல்வாதிகள், அரசு துறை அமைப்பினரால சற்றே மன வருத்தங்கள் ஏற்படலாம். ராசிநாதன் தேய்பிறை நிலையை நோக்கி ஒரு புறம் சென்றாலும் அவருக்கு சனி ராகுவினுடைய தொடர்பு இல்லாமல் இருப்பது சாதகமான தன்மை. ராசிநாதனை ராசியை பார்ப்பதும் சிறப்பு. குடும்பம், தனம், வாக்கு இந்த 3 விஷயங்களிலும் கவனமாக இருங்கள். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், எதிர்கால நலன் கருதி சேமிப்பது தொடர்பான செயல்பாடுகளில் யோசித்து செய்வது நல்லது. இளைய சகோதர உறவுகளோடு முரண்பட்ட தன்மைகள் ஏற்படும். எல்லா விஷயத்திலுமே சற்று குழப்பமான மனநிலை காணப்படும். கவனத்தோடு இருப்பது நல்லது. எந்த ஒரு வேலையுமே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது மேம்பட்ட வெற்றியை கொடுக்கும். மனதளவில் உற்சாகம் மேம்படும், மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், ஏதாவது ஒரு தொந்தரவுகள் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. எதிர்ப்பாளர்களிடமிருந்து விலகிக் கொள்வதும் சிறப்பு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களை செய்வதில் அதிக யோசனை தேவைப்படுகிறது. உத்தியோகத்துறை என்பவர்களுக்கு நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கும். பணி இடங்களில் மதிப்பு மிகுந்த தன்மைகள் உண்டு. குடும்ப அளவுகளில் இருந்து வந்த வீண் குழப்பம் நீங்கி சந்தோஷமான சூழல்கள் உருவாகும். புத்திசாலித்தால எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அனைத்து விதமான விஷயங்களும் சாதகமாக நடந்தாலும் முயற்சிகள் அதிகமாக தேவைப்படும். பெண்களுக்கு இன்றைய தினம் சாதகமான சூழல் உண்டு. நிதி மேலாண்மையும் மேம்பட்ட நிலையில் இருக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கும் கலைத்துறை என்பவர்களுக்கும் அதிர்ஷ்ட சூழல்கள் அமைகிற நாளாக கடகத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு முயற்சிகள் பலனளிக்கின்ற தினமாகவும், பூச நட்சத்திர அன்பர்களுக்கு ஆதாயம் நிறைந்த தினமாகவும், ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது? குறிப்பாக ராசிநாதன் பலவீனம், ராசியினுடைய யோகர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சந்திரன் போன்றவர்கள் எல்லாமே சற்று பலவீனமாக சூழலோடு இருக்கின்ற தன்மையில், குரு மட்டுமே வலிமையாக இருக்கிறார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருப்பது, இந்த குரு சுக்கிரன் 2 கிரகங்களும் மேம்பட்டதொரு வலிமையில் இருப்பது வருகின்ற சிக்கல்கள் அனைத்தையும் சமாளிக்கின்ற மனப்பக்குவத்தை சிம்மராசி என்பவர்களுக்கு உறுதியான முறையில் கொடுக்கும். இன்றைய நாளில் புதனும் பயிற்சி அடைந்து தனலாபாதிபதி நீச்சம் பெற்றிருக்கிறார். குடும்பம், தனம், வாக்கு, கொடுக்கல் வாங்கல், மூத்த சகோதர உறவுகள் போன்ற அனைத்திலும் முரண்பட்ட சூழல்கள் கூடுதலாக இருக்கும். கவனமாக இருங்கள். குறிப்பாக கமிஷன், ட்ரேடிங், தரகு, ஏஜென்சி, ஏற்றுமதி இறக்குமதி, ஷேர் மார்க்கெட் போன்ற தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சற்று பலவீனமான சூழலை உணர்கின்ற வகையில் சிம்மத்திற்கு இருக்கும். கவனமாக இருங்கள். ஏற்கனவே அஷ்டம சனியினுடைய சூழலும் இருக்கிறது. எல்லாவற்றிலும் நிதானமான செயல்பாடுகள் தேவைப்படுகின்ற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் இருக்கிறது. சகோதரர் வகையில் ரொம்ப விட்டு கொடுத்து போவது சிறப்பு. உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். வீடு வாகனம் தொடர்பான பிரச்சனைகளில் சற்று இழுபறியான சூழல்கள் காணப்படும். கவனமாக இருங்கள். சந்திரன் பலவீனமாக இருப்பதால் தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனம் செலுத்துவது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் சற்று மந்தமான சூழல் காணப்படும். வரவேண்டிய பணம் கைக்கு வருவதில் தாமதமாகலாம். போட்டிகளை சமாளிக்க புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். குறிப்பாக உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வீண் அலைச்சலை தவிர்ப்பதற்கு பணி இடங்களில் அனுசரித்து போவது மேன்மையை கொடுக்கும். நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுவதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகரமான சூழலை கொடுக்கும். குடும்ப அளவில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி காணப்படும். கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மாணவர்கள், இளைஞர்கள்
கல்வி, வேலைவாய்ப்பு போன்ற விஷயத்தில் அதிக முயற்சிகள் தேவைப்படுகின்ற நாளாக இன்றைய தினம் இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு சங்கடங்கள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு நீடித்த அனுகூலங்கள் உண்டு. சிம்மராசியினரை பொறுத்தவரை இன்றைய நாளில் கூடுதல் முயற்சியோடு வெற்றி கிடைக்கின்ற நாளாக அமையிருக்கிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த தினமாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு தனவரவு மேம்படுகிற நாளாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டதானதொரு சூழலில் இருக்கிறதுன்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக ராசிநாதன் 7ஆம் இடத்துல திக்பலம் இழந்து நிஷ்பலமாகி கூடுதலாக சனி செவ்வாயினுடைய தொடர்புல மிக பலவீனமாக உள்ள நாளாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. அனைத்து விதமான நிலைகளிலும் அதிக கவனத்தோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாளாகவும், முக்கிய புதிய முடிவுகள் எடுப்பதை அறவே தவிர்ப்பதும் சாதகமான சூழலுக்கு வழிவகுக்கும். கூடுதலாக இன்றைய நாளை பொறுத்தவரை ஐடி, வங்கிப்பணி, ஆசிரியர் பணி இது போன்ற அறிவு சார்ந்த துறைகளில் உத்தியோக அமைப்பில் இருக்கிற அன்பர்களுக்கு சற்று பின்னடைவான சூழல்கள் ஏற்படும். கன்னிராசி அன்பர்கள் அனைவருமே சற்று குழப்பமாகவும் புரிதல் குறைவாகவும் இருக்கின்ற தன்மைகளில் இருப்பீர்கள். ராசிநாதன் மிக்க பலவீனத்தோடு இருக்கிறதால கவனமாக இருங்கள். அதே நேரத்தில் 10ல் குரு, 8ல் சுக்கிரன் இருப்பது ஒரு சில பொருளாதார மேன்மைகளையும் நிம்மதியான அணுகுமுறைகளையும் கொடுக்கும். வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் அனுசரித்து போவது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி உறவு முரண்பட்டதாக இருக்கும். தொழில் பங்குதாரர்களாலும் நண்பர்களாலும் ஒரு மாதிரி சிக்கலான அனுபவங்கள் ஏற்படும். மிக கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கிய விஷயத்திலும் உஷாராக இருங்கள். குறிப்பாக கோர்ட்டு கேசு, வம்பு வழக்கு போன்ற விஷயங்களிலும் சிக்கலான அணுகுமுறைகள் அதிகமாகவே இருக்கும். நிதானத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக கன்னிக்கு இன்றைய நாள் அமைகிறது. குறிப்பாக மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதற்கு குரு மற்றும் சுக்கிரனுடைய சஞ்சாரம் உதவிகரமாக இருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்வது சிறப்பு. தொழில்துறையினருக்கு சற்று சாதகமில்லாத தன்மைகள் ஏற்படும். புதிய முதலீடுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்கள், பங்குதாரர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்வதும் அனுகூலத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களும் கவனமாக இருப்பது நல்லது. கடல் கடந்த பயணங்கள், வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகத்திலும் மிக உஷாராக இருப்பது சிறப்பு. இன்றைய நாளை பொறுத்தவரை எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். பெண்களால் அதிர்ஷ்டகரமான சூழல்கள் உருவாகும். இன்றைய தினம் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் இயல்பான ஒரு நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக இன்றைய தினத்தை உணரப்போகிறீர்கள். கலைத்துறை அன்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆக்கப்பூர்வமான தன்மைகள் உண்டு. மாணவர்கள், இளைஞர்கள் நினைத்ததை சாதிக்கின்ற சூழலோடு கன்னிராசி அன்பர்களுக்கு சிறப்புகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற நாளாகவும், சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு சிக்கல்கள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியினருக்கான இன்றைய நாளினுடைய கிரக சஞ்சாரங்கள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக இன்றைய தினம் புதன் மிக பலவீனமாக இருக்கிறார். ரொம்ப ஒரு சிக்கலான சூழல்ல புதன் இன்றைய தினம் மீனத்திற்குள் பயிற்சி அடைந்திருக்கிறார். ஏற்கனவே அங்கு நீச்சமாகிற சூழல்ல சூரியன், செவ்வாய், சனி என்று பாவ கிரகங்களோடு மிக இணக்கமாக இணைந்திருக்கின்ற சூழல்ல எல்லா வகையிலுமே பலவீனமான தன்மையோடு புதன் இருக்கிறார். மிக கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய பாக்கியாதிபதி பலவீனப்பட்டு இருக்கின்ற சூழல்ல தந்தை மகன் உறவாகட்டும், பூர்வீக விஷயங்கள் ஆகட்டும், அனைத்திலும் சிக்கலான அணுகுமுறைகளே மேம்படும். உஷாராக இருங்கள். அரசியல்வாதிகள், அரசு துறையினரால் அனுகூலம் இல்லாத தன்மைகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் முன்பின்னான சூழல்கள் இருக்கும். கடன்காரர்களால் சங்கடமாகின்ற சூழல்கள் ஏற்படும். குறிப்பாக எலக்ட்ரிக்கல், பவர், கரண்ட், இரும்பு, ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் மற்றும் ரியல் எஸ்டேட் போன்ற துறை தொழில் அமைப்பில் இருக்கிற அனைத்து துலாம் ராசி என்பவர்களுக்கும் சிக்கலான அணுகுமுறைகள் ஏற்படும். மிக கவனமாக இருப்பது சிறப்பு. ராசியை குரு, சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் ராசிநாதனும் வலுத்து பார்த்தாலும் மற்ற கிரக பலவீனங்கள் உங்களுக்கு கூடுதலான ஒரு சாதகமில்லாத தன்மையை கொடுக்கும். கவனமாக இருங்கள். எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்து முடிப்பதற்கு முன்பு பெரிய அளவிலான படபடப்பு மேலோங்கும். பொறுமை அவசியம். குறிப்பாக தடைப்பட்ட காரியங்கள் மீண்டும் செய்து முடிக்க தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். மனதளவில் புதிய உற்சாகமும் தைரியத்தையும் மேம்படுத்திக் கொள்வது நல்லது. செய்தொழில், வர்த்தக, வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் படிப்படியாக குறையும். புதிய ஆர்டர்கள் பெறுவதில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குறிப்பாக அலுவலகம் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக அமையும்.
நீண்ட நாட்களாக குடும்ப அளவுகளில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். கணவன் மனைவி உறவு இயல்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். குழந்தைகள் நலனில் கூடுதல் அக்கறை செலுத்துவீர்கள். புதிய நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தை கொடுக்கும். இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு உகந்ததான சூழலாக அமையப்போகிறது. மாணவர்கள் இளைஞர்களுக்கு மாற்றத்தையும், கலைத்துறை என்பர்கள் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணம் மேன்மைகள் நிறைந்த தினமாக துலாத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர அன்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மேன்மைகள் நிறைந்த சூழல் உண்டு. விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகின்ற தினமாக இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கான இன்றைய நாளினுடைய கிரக மாற்றங்கள் எல்லாம் எப்படிப்பட்டதான சூழலில் இருக்கிறது, விரும்பியது எதிர்பார்த்தது அனைத்தும் சரியான முறையில் கிடைக்குமா அப்படின்னு பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக விரயபாவகம் சுக்கிரன் குரு தொடர்பில் இருப்பது. ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறார், மிக பலவீனமாக இருக்கிறார். 5ஆம் இடத்துல அவருக்கு பிடிக்காத புதன் சனியோடு இணைந்திருக்கிறார். ஆனாலும் குருவின் வீடு என்ற முறையில் சில அணுகுமுறைகளில் ஒரு சில சாதகமான காரியங்கள் வேண்டுமானால் நடக்கலாம். கூடுதலாக இளைய மூத்த சகோதர உடன்பிறப்புகளால் சில அனுகூலங்கள் கிடைக்கலாம். தடை ஏற்பட்டு வந்த திருமணங்கள் தடை நீங்கி நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பெண்களால் மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. குறிப்பாக வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் சற்று மகிழ்ச்சிகரமான சூழல்கள் நிலவும். இந்த செவ்வாய் ராசிநாதனாகி பலவீனம் அடைந்திருப்பது ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானத்துறை, யூனிஃபார்ம் சர்வீஸ், மருத்துவம், மெடிக்கல் சார்ந்த துறை அமைப்பில் இருக்கிற விருச்சிகராசி என்பர்களுக்கு சற்று பின்னடைவான சூழலை கொடுக்கும். கவனமாக இருங்கள். தந்தை வழி தொழில் பரம்பரையாக செய்கிற அன்பர்கள் எல்லாம் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சி மேம்படும். நிதி மேலாண்மை இயல்பாக இருக்கும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலங்கள் உண்டு. வெளியூர் வெளிமாநில பயணங்கள், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வர்த்தகம் இயல்பான முறையில் இருக்கும். குறிப்பாக எல்லாவிதமான நிகழ்வுகளிலும் திட்டமிட்டு செயலாற்றுவீர்கள். எதிலும் சிக்கனமாக இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அனைவராலும் புகழப்படுகின்ற தினமாக இன்றைய நாள் இருக்கும். மதிப்பும் மரியாதையும் மேம்படும். சிக்கலான சில விஷயங்களை சாதுரியமாக பேசி முடித்து விடுவீர்கள். அதன் மூலமாக புகழ் மேம்படும். தேவையற்ற வீண் பயத்தை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட இன்றைய நாளில் சிலது மாற்றங்களை செய்து அதன் மூலமாக அனுகூலங்கள் மேம்படும். வர்த்தக வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்வது அனுகூலத்தை கொடுக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவிதமான சிக்கல்களையும் திறம்பட செய்து முடித்து மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவீர்கள். குடும்பத்தில் உறவுகள் வருகையால் சந்தோஷம் மேம்படும். தேவையற்ற வீண் பேச்சுக்களை குறைப்பது நல்லது. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். குழந்தைகளுக்காக சில செலவுகள் செய்வதற்கான சூழல்கள் ஏற்படும். பெண்மணிகளுக்கு சாதுரியமான செயல்பாடுகளின் மூலமாக மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் உண்டு. மாணவர்கள் இளைஞர்களுக்கு சந்தோஷமான சூழலும், கலைத்துறை என்பர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் கவலைகள் நீங்குகிற தன்மைகளும் விருச்சிகத்திற்கு இன்றைய நாள் விருப்பங்கள் நிறைவேறுகிற நாளாக அமையப் போகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். விசாகம் நட்சத்திர நண்பர்கள் வெற்றிகரமான சூழலை உணர்கிற தினமாகவும், அனுசு நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்புகள் மேம்படுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் நீங்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எல்லாம் எப்படிப்பட்டதான தன்மையில் இருக்கிறது, எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து கொள்ளுகிற வண்ணமும் ஏமாற்றமும் இல்லாத நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதே நேரத்தில் 7க்குடைய புதன், 7-10க்குடைய புதன் பலவீனமாக இருக்கிறார். 4ஆம் இடத்தில் இருக்கிறார். நீச்சமடைந்து சனி செவ்வாய் தொடர்பை பெற்றிருக்கிறதால தொழில் பங்குதாரர்களால் சிக்கலான அனுபவங்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து போவது நல்லது. நண்பர்களை நம்பி எந்தவிதமான முன் முயற்சிகளிலும் ஈடுபட வேண்டாம். தொழில்துறையினருக்கு சாதகமில்லாத சூழல்களும் சங்கடமான அனுபவங்களும் கூடுதலாக இருக்கும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நலம் பயக்கும். எதிர்பாராத சில சங்கடங்களும் சாதகமில்லாத சூழல்களும் அதிகமாக இருக்கும் என்ற முறையில் கவனத்தோடு இருங்கள். குறிப்பாக சுக்கிரன் குரு மட்டுமே வலுத்திருக்கின்ற தன்மைகளில் பெண்களால் சில அனுகூலமும் அதிர்ஷ்டமும் ஏற்படும். வீடு வாகன விஷயங்களில் சற்று சாதகமான நிகழ்வுகள் இருக்கும். ராசியை ராசிநாதன் வலுத்து பார்ப்பது மட்டுமே அனைத்து விதமான மேம்பட்ட உயர்வுகளையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது. குறிப்பாக அறிமுகமில்லாத நபர்களின் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். எதை செய்தாலும் யோசித்து செய்வதும் புத்தி கூர்மையோடு செயல்படுவதும் எல்லா விதமான சிக்கல்களையும் முழுமையாக விளக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள்வது நல்லது. எல்லா காரியங்களிலும் அனுகூலம் ஏற்படும். முக்கிய நபர்களின் உதவியும் அவர்களால் சாதகமான தன்மைகளும் உருவாகும். மனதளவில் தன்னம்பிக்கை மேம்படும். எந்த ஒரு காரியத்தையும்
துணிச்சலாக செய்து வெற்றி காண இருக்கிறீர்கள். செய்தொழில், வர்த்தகம், வியாபாரம் விறுவிறுப்படையும். கடந்த காலங்களில் இருந்து வந்த மந்தநிலை மாறும். வாடிக்கையாளர்களை அனுசரித்து போவது நல்லது. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் மேலதிகாரிகள் சொல்படி நடந்து கொள்வது சிறப்பு. பணவரவு ஓரளவு இயல்பாக இருக்கும். குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உண்டு. மனதளவில் இருந்து வந்த கவலைகள் மறையும். இன்றைய நாளை பொறுத்தவரை குழந்தைகளின் செயல்பாடு உற்சாகத்தை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் உண்டு. இன்றைய நாள் இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தியாக்கும். கலைத்துறை என்பர்களுக்கு கவலைகள் விலகும். அரசியல்வாதிகளுக்கு ஆதாயம் உண்டு. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு உற்சாகம் பிறக்கின்ற தினமாகவும், உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி என்பர்களே, பெரிய அளவிலான மாற்றங்களையும் எதிர்பார்ப்புகளையும் காத்து கொண்டிருக்கின்ற இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து விதமான சூழல்களிலும் நீடித்த ஒரு வெற்றிகரமான வாய்ப்புகளை கொடுக்கிற தினமாக அமையப் போகிறது. குறிப்பாக எப்படிப்பட்ட தன்மையில் கிரக சஞ்சாரங்கள் இருக்கிறதுன்னு பார்க்கிறோம். ராசியில் சந்திரன், குறிப்பாக திக்பலம் பெற்ற சுக்கிரன், 6ல் குரு, இந்த 3 கிரக சஞ்சாரங்களும் உங்களுக்கு சூரியன், சனி, புதன், செவ்வாயினுடைய கிரக சஞ்சாரம் சிக்கல்களை ஈடுகட்டுகிற வண்ணம் இருக்கிறது. எல்லா விதமான அனுகூலமும் ஏற்படும். அதிர்ஷ்டங்கள் தேடி வரும். சங்கடமான அனுபவங்கள் விலகும். குறிப்பாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காவிட்டாலும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டங்களும் சந்தோஷமான நிகழ்வுகளும் பெண்கள் மூலமாக கிடைக்கும். வீடு வாகன யோகம் சிறப்பாக உண்டு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி கொள்ளுகிற வகையில் இருக்கிறது. வீட்டிலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை வழக்கத்தை விட கூடுதலாக இருக்கும். நிதித்துறை, ஐடி, வங்கிப் பணி, ஆசிரியர் பணி, கூடுதலாக பணம் புழங்குகிற இடங்கள், இனிப்பு வியாபாரம், மஞ்சள் வியாபாரம் போன்ற தொழில் அமைப்புகளில் இருக்கிற மகர ராசி என்பவர்களுக்கு சாதகமான தன்மைகள் உண்டு. கொடுக்கல் வாங்கல்ல கவனமாக இருங்கள். அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு பண உதவி, ஜாமீன் கையெழுத்திடுவதில் உஷாராக இருங்கள். ஒத்துவராத சூழல் அநேகம் இருக்கும். அதை உணர்ந்து செயல்படுவது உங்களுக்கு வெற்றிகரமான தன்மைக்கு வழிவகுக்கும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் கூடுதல் கவனத்தோடு இருப்பதன் மூலமாக மட்டுமே குறைகள் இல்லாத சூழலை உருவாக்க முடியும். அமைதியோடும் பக்குவத்தோடும் இருப்பது நல்லது. எதிலும் கூடுதல் கவனமாக இருங்கள். பணவரவு அதிகரிக்கும். உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவர்கள் விலகி விடுவார்கள். மனம் விரும்பியது போல செயல்படுவீர்கள். உங்களது பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. தொழில் வியாபாரம் சீராக இருக்கும். புதிய கிளைகள் தொடங்குவது போன்ற விரிவாக்க பணிகளை ஒத்தி போடுவது சிறப்பு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு அலுவலக வேலைகள் டென்ஷனை கொடுப்பதாக அமையும். மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே இயல்பான சூழல் உண்டு. உறவுகள் வருகையால வீட்டில் மகிழ்ச்சி மேம்படும். குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக சேமிப்பு ஒன்றை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாளை பொறுத்தவரை இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் இயல்பான அனுகூலமான பலன்கள் நடக்கின்ற தினமாக, நலம் நிறைந்த நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற தினமாகவும், அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கின்ற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பத்திற்கான கிரக மேன்மைகள் இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு நிலைகளில் இருக்கிறது. எல்லா வகையிலுமே எதிர்பார்ப்புகளை நிறைவாக பூர்த்தி செய்து கொள்ளுகிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய தினம் அமையும். நீடித்த புகழ் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிம்மதியான அணுகுமுறைகள் உண்டு. என்ன இருந்தாலும் 3, 5ஆம் பாவக குரு சுக்கிர செயல்பாடுகள் அனைத்து விதமான பலவீனங்களையும் சரிக்கட்டும். குடும்ப தன வாக்கு பாவகமும் ராசியும் பலவீனமாக இருக்கிறது. எதை செய்தாலும் யோசித்து செய்யுங்கள். ஏதாவது ஒரு வகையில் சங்கடங்கள் ஏற்படலாம். தந்தை மகன் உறவு மாறுபட்ட கருத்துக்களை கொடுக்கும். குறிப்பாக ஐடி, வங்கிப் பணி, ஆசிரியர் பணி, பேங்கிங் செக்டார் போன்ற துறைகளில் இருக்கிற அன்பர்களுக்கு சில சிக்கலான நடைமுறைகள், அணுகுமுறைகள் ஏற்படும். உஷாராக இருங்கள். செய்தொழில், வர்த்தக, வியாபாரம் கூடுதல் முயற்சிக்கு பிறகே சாதகமான தன்மைகளை கொடுக்கும். குறைகள் ஒன்றும் பெரிய அளவில் இல்லை என்றாலும் குறிப்பிடத்தகுந்த சில பலவீனமான அனுபவங்களும் இன்றைய நாளில் இருப்பதால கும்பராசி என்பர்கள் கவனத்தோடு இருப்பது நல்லது. குறிப்பாக புதனின் பயிற்சி மீனத்திற்குள் சென்றிருப்பது சில சிக்கலான நடைமுறைகளை கொடுக்கும். குழந்தைகளின் செயல்பாடுகளில் கவனமாக இருங்கள். கணவன் மனைவி உறவில் சில சங்கடங்கள் ஏற்படலாம். நண்பர்களை எதற்கும் நம்ப வேண்டாம். உஷாராக இருங்கள். எந்த காரியத்தையும் நீங்கள் முன்னின்று செய்ய ஆசைப்படுகிற சூழலை தவிர்ப்பது நல்லது. எல்லா வகையிலும் ஏதாவது ஒரு தடைகளும் இடையூறுகளும் இருக்கும். புதிய முயற்சிகள் மேற்கொள்வதை யோசித்து செய்வது நல்லது.
தொழில் விரிவாக்கம் சார்ந்த விஷயங்களை ஒத்தி போடுவது சிறப்பு. தொழில் பங்குதாரர்களோடு பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகத்துறை அமைப்பினர் பணியிடங்களில் நிதானம் காப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை அனைத்து விதமான நிகழ்வுகளும் உங்களுக்கு சில அதிர்ஷ்டங்களை கொடுத்தாலும் சங்கடங்களையும் கொடுக்கும்ங்கிறத உணர்ந்து கொள்வது அவசியம். வேற்று மத மொழி இனம் பேசக்கூடிய நண்பர்களால் குறிப்பிடத்தகுந்த ஆதாயங்கள் கிடைக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற நண்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்றைய நாள் பெண்மணிகளுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கும். இளைஞர்கள் மாணவர்களுக்கு சற்று சங்கடமான அனுபவங்களை கொடுக்கும். கலைத்துறை என்பர்களும் அரசியல்வாதிகளும் அனைத்து முயற்சிகளுக்கும் எல்லா வகையிலும் சில முட்டுக்கட்டைகளோடு கூடிய வெற்றி கிடைக்கிற தினமாக கும்பத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அவிட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு ஆன்மீக தொடர்பு மேம்படுகிற நாளாகவும், சதய நட்சத்திர நண்பர்களுக்கு பிரச்சனை நீங்குகிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் புகழ் பெறுகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீன ராசி அன்பர்களே, மீனத்திற்கான இன்றைய தின செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? புதன் 4-7 புதன் ராசிக்குள்ளே வந்து விட்டார். மிக பலவீனமாக இருக்கிறார். வீடு, வாகனம் மற்றும் தாயாருடைய ஆரோக்கியம், கூடுதலாக உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுப்பது, கணவன் மனைவி உறவு, தொழில் பங்குதாரர்களோடும் நண்பர்களோடும் முரண்படுவது என மேற்சொன்ன அனைத்து விதமான விஷயங்களிலும் சில சங்கடமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய நாள் இருக்கும். ராசி பலவீனப்பட்டிருக்கிறது. ராசிநாதன் மட்டும் வலுவாக கேந்திர அமைப்போடு பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார். கூடுதலாக சுக்கிரன் சிறப்படைந்திருக்கிறார். நினைத்ததை சாதிக்கின்ற வல்லமை, நிர்வாக மேம்பாடு போன்ற அனைத்து நலன்களும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் அனுகூலமாக இருக்கும். பெரிய அளவில் குறைகள் இருக்காது. சகோதர உறவுகளால் ஆதாயம் மேம்படும். 2வது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் ஓரளவு சிறப்பான முறையிலேயே இருக்கிறது. சுப காரியம் சார்ந்த விஷயங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள், சங்கடங்கள், இழுபறிகள் முழுமையாகவும் மறையும். மிக கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். நினைத்த காரியங்கள் அனைத்திலும் நிம்மதியான அணுகுமுறைகள் ஏற்படும். குறிப்பாக நீடித்த ரொம்ப நாளாக வரவேண்டிய தனவரவுகள் கிடைக்கும். எதிர்கால நலன் கருதி சேமிப்பை துவங்க இருக்கிறீர்கள். தடைப்பட்ட திருமண விஷயங்கள் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். எந்த ஒரு சிக்கலான சூழலையும் மிக எளிதாக சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் லாபம் மேம்படும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீடிக்கும். கவனமாக இருங்கள். புதிதாக கடன் வாங்க வேண்டாம். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வதும் விலகிக் கொள்வதும் சிறப்பு. இன்றைய தினத்தை பொறுத்தவரை தந்தை மகன் உறவும் கவனமாக இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் அனுசரித்து போவது சிறப்பு. கூடுதலாக இன்றைய தினம் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்மணிகள் அவரவர்களுடைய செயல்பாடுகளில் அதிர்ஷ்டத்தை உணர இருக்கிறீர்கள். மாணவர்கள், இளைஞர்களுக்கு கற்றல், வேலைவாய்ப்பு போன்ற விஷயத்தில் சற்று சாதகமில்லாத தன்மைகள் இருக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு சங்கடம் விலகுகிற நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு கூடுதல் முயற்சிகள் தேவைப்படுகிற தினமாக இன்றைய தினம் அமையும்.